அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விடுமுறை தினத்தையொட்டி குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், வணக்கம். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக கனிமொழி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலானது சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகின்றன. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாளுக்கு அதிகரித்து வருகின்றன. விடுமுறை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். கோவில் நடை இன்று அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 6 மணிக்கு உதயமார்த்தண்ட அபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கடல் மற்றும் நாளுக்கென புனித தீர்த்தம் நீராடி பொது தரிசனம் ரூபாய் 100 கட்டண தரிசனம் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான வாகனங்களில் பக்தர்கள் வந்ததால் திருச்செந்தூர் நகர்பகுதியில் போக்குவரத்து நெரிசலாக காணப்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்.